இப்படி எல்லாரோட சேர்ந்து சுற்றி பார்க்கணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. மனசுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாலக்கா ராணி, இவ 3 பேரும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ 3 பேர்த்தையும் இப்போ காணும். இது தெரிஞ்சது தானேக்கா. இவ 3 பேர் எங்கே போனாலும் சரி அங்கே போய் வாய் பார்க்கறது இவ வேலை. எந்த வேலைக்கு போனோமோ அதை மறந்துடுவாய்வ. ஆமாம், எங்கே போனாலும் சரி அங்கே பாய் விரிச்சு உட்காந்துருவாங்க. என்ன நடக்கு ஏது நடக்கு இல்லை தனக்குத்தானே எதையாவது செஞ்சுட்டு டைம் பாஸ் பண்ணுறதுல ஒன்றா நம்பர் 3 பேரும். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. போன காரியம் எதுக்கு போனேன்னே தெரியாமல் திருப்பி வர போகிறாள்வ. ஆமாம் அதுவும் தான். ஆனால் இப்போ அதை செய்ய மாட்டான். ஏன்னா சின்ன பொண்ணு ரொம்ப பயிர்ப்பசியோடு இருக்கா. எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தால் தான் ஹோட்டலுக்கு போக முடியும்னு அவள் படப்படான்னு பாரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர போகிறா பாரு. ஆமாம் அதுவும் சரிதான். ஆனால் நான் மறந்தே போயிட்டேனே. கண்மணி, நீ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, என்னது? அதுவும் அந்த சர்ப்ரைஸ் நடந்தே வரும்னே. எங்கடே வந்த மாதிரி இல்லை? அட ஆமாக்க, நானும் இப்போ வரும்னா இந்த வந்த மாதிரி இல்லையே. ஏதோ ஆர்டர் கிட்ட போட்டிருக்கியா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுக்கு. ஆர்டராவது நான் போடுறதாவது. எனக்கும் அந்த ஆர்டர்லாம் போட தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமாக்கா. இக்கோ சொல்லுங்கக்கா, என்ன சர்ப்ரைஸு? நீங்க வேற சொல்லிட்டா எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? சொல்லிட்டி நீ என்கிட்ட சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுலேருந்து நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் யோசிக்காத மாதிரியே நடிக்கிறது. சீக்கிரம் சொல்லலாம். கொஞ்சம் பொறுக்க பொறுத்தெல்லாம் தூக்கி தூர போடு. எவ்வளோ நேரம் தான் காத்திருக்குது? எங்க சொல்லு பார்ப்போம். போ, நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு உன் சர்ப்ரைஸ் இங்கே வரும்ன்ட்டு. எனக்கு என்னமோ வராதுன்னு தான் தோணுது. ஏக்கோ, எனக்கு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா கங்கா யமுனா தான் எனக்கு வரவேன். ராணி இவ இருக்கால, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா நம்ம காலையில் வந்தோம்ல, அப்போ என்கிட்ட சொன்னா, ஏக்கா நானும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா. அந்த சர்ப்ரைஸ் நடந்தே வரும்னு சொன்னான். ஆனால் இன்னும் அந்த பாடு இல்லை. அதை தான் கேட்டுட்ருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவும் முடக்க. கண்மணியக்கும் நீங்கள் தான் சொல்லிடுங்களா? இதை இருக்க என் ஃபோனே பேட்டரி இல்லாமல் முடிஞ்சு போச்சுக்க. எனக்கு அது வேற பயமாக இருக்குது. வர வேண்டிய சர்ப்ரைஸ் எங்கேயும் நின்றுட்டான்ட்டு. பாத்தியா, அப்போ நீ கண்டிப்பாக ஏதோ ஆர்டர் போட்டிருக்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் வேணுமோ? யார்ட்டையும் ஃபோன் பேசுறதுக்கு வேண்டாமோ? கண்மணியோ, கண்டுபிடிச்சிட்டேன். உன் வீட்டுக்காரர் வர போகிறாரு அப்படி தானே? ஐயோ, பாதி கண்டுபிடிச்சிட்டியே. என்ன பாதி வீட்டுக்காரர் வர போகிறாரு? என்ன சொல்கிறா? பாதியாக வரவன்னா வேலையை விட்டுட்டு வரதை நீ இப்படி சொல்கிறியோ? எப்படி வந்தாலும் சரி, வந்தது வந்தாச்சு. இனிமே நம்ம வீட்டில் 2-3 நாளாக தங்கிட்டு தான் போகணும். பார்த்துக்க, நீ நினப்பிலேயே கோட்டையை கட்டிடுவா. இருக்க கொஞ்ச நேரம். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். அட, இன்னைக்கு என்ன விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சது வரைக்கும் நான் சர்ப்ரைஸுங்கிற வார்த்தையை தான் கேட்டுகிட்டே இருக்க போகிறேன்னு. சின்ன பொண்ணு நீயுமா? இப்போ நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறா? இதோ கொஞ்சம் இருங்க, கொண்டு வர பாருங்க. இதோ அந்த சர்ப்ரைஸ். இதுல 2 பழைய பஞ்சாங்கமாச்சே. இதுல என்ன சர்ப்ரைஸ்? ஐ லைக் தட் ஜோக் ராணியக்கோ. பட் சர்ப்ரைஸ் இவே இல்ல. நவளுங்கம்மா. டடா! ஹாய் மீரா. இது என்ன ஏன் சர்ப்ரைஸ்? இவே சர்ப்ரைஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காவே. மக்கா, எப்படி எங்க சர்ப்ரைஸ்? ஆண்டி எப்படி நல்லா இருக்கா சர்ப்ரைஸ்? மக்கா, நீ எப்படிமா இங்க வந்தா? நிஜமாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மீரா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கியே? நல்லா இருக்கேன் ராஜா. அம்மா தம்பியெல்லாம் எங்க? அம்மாக்கு வெயில வந்தது படப்படன்னு வருதான். அதான் முன்னாடி வாசல்ல உட்காந்துருக்காவ. நானும் அஜயும் கண்மணி அத்தையை தேடி வந்தோம். கண்மணி, அப்போ உன்னோட நடந்து வர சர்ப்ரைஸ் இதுதானா? ஆமா, என்னோட நடந்து வர சர்ப்ரைஸ் இதுதான். நம்ம பிளான் நேற்று ரெடி ஆனோடனே நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நாங்கள் இப்படி போகிறோம், நீங்களும் அங்கே வந்துருங்க, ஆனால் சர்ப்ரைஸாக வாங்கன்னு எல்லாம் நம்ம அதையே பேசியாச்சு. கண்மணிக்கு நீங்கள் என்னமோ நீங்கள் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிய. ஆனால் எப்போ பாரு நாங்கள் தான் அதை திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை கவனிச்சியலாம்? ஆமாம் ஆமாம், இவளுக்கு ஃபோன் பண்ணேன். அதோட சரி, என் பேட்டரி முடிஞ்சு என் ஃபோன் செத்து போச்சு. சரி, எப்படியாவது சுபின்கிட்ட பேசியிருப்பான்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயோ போய் குட்டியை குழப்பிருக்கியே. எங்கே பார்த்தியே? ஏக்கா அதுவா, அந்த முன்னாடி அந்த கார்டன் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே மீரா தம்பியோட பேசிட்டு வந்துட்டு இருந்தாளா, அங்கே அன்பு ஃபோன் பண்ணிட்டு இருந்தானா, 2 பேரும் திரும்பினாவளா. அப்புறம் ஐயோ, இந்த 4 முடி குட்டையை குழப்பி விட்டுரும் போலலாம். அன்பு பின்னாடி நாங்கள் இருந்தோமா, மீரா தம்பி கூட வரதை நாங்கள் பார்த்தோமா.
விவரத்தை கேட்டோம், கையோட கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவ தான் சொன்னா கண்மணியத்தை தான் எங்களை கூப்பிட்டாங்கன்னு. இப்போ நாங்க எல்லாரும் உங்க முன்னாடி நிக்கிறோம். நாலமுடி வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏதாவது உளர்னிய வாயை உடைச்சிருவேன். வளரிட்டேனா? சாரின்னு தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் உங்க தெரியாம எப்படி இருக்குன்னு. சரி வாங்க, இவன் போய் பார்த்துட்டு வரலாம். அட ஆமா, வாங்க வாங்க போலாம். அட ஆமா, நானும் இன்னும் மீரா அம்மாவை பார்த்ததே இல்லை. வாங்க போலாம். மீரா, இங்க சுத்தி பார்த்துட்டே நீ? இது நான் ரொம்ப வாட்டி சுத்தி பார்த்துட்டேன். ஒரு 4-5 வாட்டி நான் இங்க வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு பெருசா சுத்தலைனா. எங்க மாமா இங்கதான் பக்கத்துல இருந்தாவ. அவ இருந்த வரைக்கும் நாங்க எப்பவும் இங்கதான் வருவோம். இப்போ அவ வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாவ. இது ஒரு சௌரியம் பாத்தியா? நான் வேணா இங்க உங்களுக்கு கைட் பண்ணட்டுமா? எம்ம தாய் போதும், எல்லாரும் ரொம்ப கைட் பண்ணிட்டாவ. போதும் போதும். அப்ப சரி வாங்க, நான் அம்மாட்ட கூட்டிட்டு போறேன். சரி அஜய் எங்க? அவன் தான் வந்த கையோட சுபுனை தேடி போயாச்சே, அதானே பார்த்தேன். சரி சரி. அம்மா பாரு, யாரெல்லாம் வந்திருக்காவன்னு உன்னை தேடி. வாங்க வாங்க. உங்களை பத்திலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கண்மணி மதினிட்டு இருந்து. ஆனா இதான் முதல் தடவை உங்களெல்லாம் பார்க்கேன். கண்மணி மாதிரி கண்டிஷனா சொல்லிட்டவ, நீங்க நாளைக்கு எப்படி வரணும், எங்க அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தே தரணும்னு. இதுதான் ராணி. எப்படிக்கா இருக்கிய? நல்லா இருக்கேமோ. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரஸ்மதினி கரெக்ட் தானே? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கேன். அச்சசல் அப்படியெல்லாம் இருக்கியே. ஏடே நாங்க ரெட்ட பிள்ளைலாடே. அதான் தெரியும். உங்களை பத்தி நிறைய சொல்லுவாவ. ஏக்கோ, நான் தாக்கா சின்ன பொண்ணு. ஏன் மக்கா, அது நீதானா? உன்னை பத்தி மீரா ரொம்ப சொல்லியிருக்கா. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் இருக்குன்னு. அது நீதானா? நான் தான் கீதா. நான் மீனா. நான் தான் மீராவோட அம்மா கல்யாணி. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நாங்கள் எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போகிறோம். வாங்க கூடயே நீங்கள். மதியம் நாங்களாம் சாப்பிட்டாச்சு. மதியம் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். சரியா? நீங்கள் சொன்னால் நாங்கள் உடனே விட்டுருவோம் நினச்சியல. இக்கா உண்மையிலக்கா எங்கள் தம்பி வீடு இங்கே தானே இருக்கு. இப்போதான் மீராவி எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாவன்னு சொன்னா. என் தம்பி பொண்டாட்டோட ஃபேமிலி இங்கே தான் இருக்காவ. அவிய வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஓ அப்படியா? அதுக்கு கூட வர மாட்டீரோ? எங்க கிட்டலாம் அந்த சங்கோஜெல்லாம் படக்கூடாது சரியா? நம்மளாம் ஒரே ஃபேமிலி. இவையெல்லாம் நல்லவிய, ரொம்ப நல்லவிய பார்த்துக்கங்க. எதுவுமே சொல்லாம கூட வரணும், அவ்வளோதான். ஏக்கோ, சாப்பிடணும்னு சொல்லதான் தெரியலே தவிர கூட்டிட்டு போக முடியல. சின்ன பொண்ணு, இவையெல்லாம் வர வேண்டாமா? வரட்டு, அப்புறம் நம்ம போகலாம். அவிய எல்லாருமே அப்பமே வெளியே போய் நின்னாச்சு. நம்ம தான் போகணும். வாங்க. அப்படியே அவையில வெளியே வலிக்கவே. ஐயோ சரி சரி, வாங்க வாங்க போகலாம். சியானா, கூழ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீயே குடிக்க மாட்டேன்ற? எனக்கு கூழ் பிடிக்காதுக்கா, அதனால தான் அப்பா ஜூஸ் வாங்கி தந்தாங்க. சியானா, நீ கூழ் குடிக்க மாட்டே, ஜூஸா வேணும்னு நீ குடிச்சதுனால தான் அந்த அஜய் பையலும் உங்க அப்பா பின்னாடியே ஓடி இருக்கான் ஜூஸை குடிக்கிறதுக்கு. இந்த கூழ் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? ஏ கங்கா, உனக்கு பிடிக்குன்னா நீ குடிட்டி, அவளையா சொல்றா? அவ மனசு கஷ்டப்படும்ல. ஏல சுபினு, அவ சியானாலாம் நல்லதாம்ல இருக்கா. ஆனா நீ போடுறியே சீனு, அததாம்ல எங்களால தாங்க முடியல. பூமாரி, இப்ப விட்டு 10 நாள் நம்ம கூட தானே இருக்க போறான். நம்ம வச்சு செஞ்சிருவோம். ஏக்கா, அங்க பாரு நம்ம பிள்ளைல. ஏன் மக்களே கூழ் குடிச்சிட்டு இருக்கீங்களோ? சமத்த பிள்ளைகளு. ஆமாமா, கூழ் சூப்பரா இருக்கு. கூழ் பரவாயில்லை, அப்படியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல பெரியம்மா. மக்களே, அடிக்கிற வெயிலுக்கு இந்த கூழ் குடிச்சா எவ்வளவு நல்லது தெரியுமா? ரொம்ப சத்தும் கூட. நல்லா குடிங்க மக்களே. அதுக்கு தான் பெரியம்மா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்பலாம் சலிச்சுக்கிறேன் பெரியம்மா. எங்களுக்கெல்லாம் கூழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களாம் இது 2வது கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாம்மா, நல்லா குடிங்க மக்களே. இன்னும் வேணாலும் கேட்டு வாங்கி குடிங்க சரியா? ஏல கங்கா, நீ குடிச்சிட்டு இருக்கியா? உன் சத்தம் மட்டும் வரவே இல்லை. இவங்களாம் ரொம்ப ஸ்லோமா. நான் ஏற்கனவே 2 கிளாஸ் குடிச்சு முடிச்சிட்டேன். அப்படியா மக்களே? சரி, அப்பாலாம் எங்க? பெரியப்பா எல்லாம் சேர்ந்து இந்த பஸ்கார மாமா இருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட போயிருக்காங்க. அப்புறம் அந்த டிரைவர் மாமாக்கு கூழும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படியா மக்களே? சியானா, நீ குடிச்சு முடிச்சிட்டியாமா? இல்ல, எனக்கு இது பிடிக்காது. எனக்கு அப்பா ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க, நான் அதை குடிச்சேன். என் மக்களே, இது குடிக்கணும்லாமா? இது எவ்வளவு சத்து. உங்க அம்மாக்கு நீ குடிக்கலன்னு தெரிஞ்சா உன்னை ஏச போறா பாரு. அப்பா பேசிக்கிடுவாங்க அம்மாட்ட. நல்ல விவரம் தான். கீரா, இவெல்லாம் எங்க? நீ எப்படி ஒத்தையில வந்தா? அது பின்னாடி
தாங்க வந்துட்டு இருக்காவ. மீரா அம்மா வந்து பாத்ரூம் போகணும்னு சொன்னாவ. அதான் சின்ன பொண்ணும் மீனாவை கூட்டிட்டு போயிருக்காவ. சரி அப்ப நம்ம கூல குடிப்போம். அவி அப்புறம் வந்து குடிக்கட்டு. கூலா? ஆமா சின்ன பொண்ணு, ஓடியா. மக்களே, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸ் கூல் தரட்டுமா? அதுக்கு தானே ஆச்சியா வந்திருக்கோம். தாங்க தாங்க. அட பரவாயில்லையே, நம்ம பிள்ளைகள் எல்லாம் மரத்து நிழல்ல அழகா உட்கார்ந்துருக்கேல. ஏக்கோ சியானா இருக்கலாங்க. இங்கதான் இருக்கா கீதா. ஏக்கா அவ கூல் குடிச்சாளா? இல்ல கீதா, வா பொண்ணுக்கு தான் கூல் பிடிக்காதாமே. அவங்க அப்பா அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாவலாம். ஏக்கா எப்ப காய் விளக்குலாம் தெரியும் கூலோட அருமை. இவ சின்ன பிள்ளை தானே கீதா, அதான் இப்படி இருக்கா. போக சரியாயிரும். நீங்க கூலெல்லாம் கொடுத்து பழகணும். அவி எப்படி கொடுத்து பழகுவாவே சின்ன பொண்ணு? 4 முடியே 4 வீட்டுல சோறு வாங்கி தான் அண்ணனுக்கும் சியானாக்கும் கொடுக்காவ. இப்போ அந்த 4 வீட்லயும் கூழ கீழே காய்ச்சிருந்தாவன்னா சியானாக்கு கொடுத்து பழகிருப்பாவ. அங்க என்ன சோறு தான் பொங்குறாங்க, அதுக்கு இவி என்ன செய்வாவ பாவம். சரசக்கா வீட்டுல எல்லாம் நல்லா கூழ காய்ச்சிருந்தாவன்னா இங்க எதுக்கு சியானாவும் நல்லா கூழ குடிச்சு பழகிருப்பா. அவளுக்கு பாவம் இப்போ அவளுக்கு பிடிக்காம போயிட்டு. ஏ மீனா, ஏக்கா கூப்பிட்டீங்களோ? ஏக்கா நான் உங்களை மட்டும் சொல்லலக்கா, என்னையும் சேர்ந்துதான் சொல்றேன். நம்ம 2 பேருமே வீடு வீடா தானே சோறு வாங்கி நம்ம தின்னுட்டு இருக்கோம். நான் எல்லார் வீட்லயும் கூழ் காய்ச்சினா தானே நம்மளுக்கும் குடிச்சு பழகிருப்போம். அதை தாக்க சொன்னேன். அதனால சொல்றேன், நான் உங்களை மட்டும் சொல்லல, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்படியா? அப்ப சரி மக்களே, உட்காந்து குடிக்கலாம் இல்ல நின்றுகிட்டே குடிக்கலாம்? ஆச்சோ விட்டா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், நீங்க கொடுங்க, நாங்க உட்காந்துக்கிறோம். ஆமா நாங்க உட்காந்துக்கிறோம், அப்பதான் ரசிச்சு ருசிச்சு குடிக்க முடியும். கீதா மீனா ஒரு ஓரத்துல வந்து உட்காருங்கடே. இப்படி கடைக்கு முன்னாடி உட்கார்ந்தா வேற கிராக்கி எப்படிமா வரும்? ஐயோ ஆமால, சாரி ஆச்சு, நாங்க ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்தோன்னே. ஐயோ பரவாயில்ல மக்களே. எல்லாம் மீனா வா, நம்ம அந்த வண்டியில உட்காருவோம். சரி சின்ன பொண்ணு. அப்ப சரி, நான் எங்க அக்கா கூட உட்கார்ந்துருந்தேன். யாலா என்னையும் உட்கார விடுங்களா? இங்க இடம் 4 முடி, கீழே உட்காருங்க. நான் வண்டியில தான் உட்காருவேன். சின்ன பொண்ணு பின்னாடி இடம் கிடக்கு பாருங்க, அங்க போய் உட்காருங்க. ஆச்சியோ, கூல்ல சின்னுள்ளி மிளகாலாம் போட்டு இப்படி அடி பொலியா வச்சிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா சரி குடி. ராணி வந்திருந்தானே நல்லா இருந்திருக்கும் பத்தியா. அவளுக்கு ஒரு மாதிரி வந்துட்டுன்னு பஸ்ல போய் படுத்திருக்காளே. ஏற்கனவே அவளுக்கு நடக்க முடியாம ஒரு மாதிரி தானே வந்திருக்குன்னு சொன்னாவ. சரி கொஞ்ச நேரம் படுத்துருக்கிட்டு, அப்போதான் மித்தபடி சுற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம போகும்போது அவளுக்கு கூழ் வாங்கிட்டு போயிடுவோம். இங்கே கூழ் கிடைக்கும் தெரியாது, இல்லை அவளை கையோடு கூப்பிட்டு வந்திருக்கலாம். இதை குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருந்திருப்பா. மீனா, என்னங்க? ஏய் எல்லாரும் சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்கடே, அடுத்த இடத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஏங்க கூழோட அவ்வளவுதானா? ஹோட்டலுக்கு போலே சாப்பிடுறதுக்கு? நாங்க போலனா நீங்க விட்டுருவீங்களோ? கூழுக்கே நல்லா வயர்லாம் நிறைஞ்சு போச்சு, ஆனாலும் நீங்க போகல விட போறீங்க. சரி வாங்க போவோம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாருமே எங்களை குறை சொல்லக்கூடாது பார்த்துக்கங்க. சொல்ல மாட்டோம் சின்ன பொண்ணு, சொல்ல மாட்டோம். சரி சீக்கிரம் வாங்கடே. நாங்க எல்லாருமே நல்லா குடிச்சாச்சு, வயிறு முட்டை குடிச்சாச்சு. டிரைவர் என்னன்னு குடிச்சிட்டாவ, ராணி அக்காவுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் படுத்துக்கங்கன்னு நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா அவியில குடிச்சிட்டாவ, எல்லாரும் நாங்க நல்லா குடிச்சிட்டோம். சரி அப்ப நீங்க குடிச்சிட்டு வாங்க, நான் பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். மக்களே எல்லாம் குடிச்சிட்டேலமா, வாங்க அப்ப நம்ம போலாம். சரி மாமா. பூ மாதிரி சீக்கிரம் குடி. ஏக்கா நம்மள்ட்ட இது பாத்திரம் கத்திரம் இருக்கா, இல்ல அந்த செம்பு அப்படியாவது எது இருக்கா? இல்ல சின்ன பொண்ணு, எதுக்கு கேக்கா? கூல் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பஸ்ல வச்சு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. ராணி அக்கா வேற ஒரு வழியா வருதுங்காவ, நீங்களும் அப்படிதான் உடையல் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கொஞ்சமாவது குடிக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். மக்கா என்கிட்ட ஒரு சின்ன கோவலை இருக்கு, அதுல ஊத்தி தரட்டுமா? ஐ சூப்பர். சரி ஆச்சியோ, நீங்க எல்லாரும் இப்பதான் முத வாட்டி வரீங்களோ இங்க? ஆமா ஆச்சியோ. எல்லாம் பிடிச்சிருக்கா இங்க? அல்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எங்களால தான் ரொம்ப நேரம் நிக்க முடியல, மித்தபடி எல்லாமே அருமையா இருந்துச்சு. அம்மா அஜய் எங்க? அவன் ஃபோன் பண்ணியிருந்தான், அவனுக்கு கூழ் வேண்டாமா ஜூஸ் குடிக்க போறானா. அதான் சியானா அப்பா கூட நான் ஜூஸ் குடிக்க போறேன்ட்டு போனான். பார்த்தீங்களா அவனுக்கு கொழுப்பு எவ்வளவு இருக்குன்னு. ஏன் அவனுக்கு கூழுனா கொஞ்சம் கூட பிடிக்காதுக்கு. நான்லாம் வீட்டில் அடி வெளுத்துருவேன் கூழுகெல்லாம் குடிக்கலன்னா. ஆனால் இது வெளியே பார்த்தீங்களா, அதனால நம்மளும் வர்றதுக்கு லேட் ஆயிட்டா, அதான் இதான் சாக்குன்னு அவைய கூட ஜூஸ் குடிக்க போயிட்டான். ஆமாம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் என் தம்பி ரொம்ப விவரம். மக்களே இன்னும் வேணுமா?
ஐயோ ஆச்சியோ ஏற்கனவே 2 குடிச்சாச்சு, அதுக்கு மேலலாம் நம்மளுக்கு உள்ள போவாது. ஆமா அச்சியோ, இனிமே நாங்கள் ஹோட்டலுக்கு போய் அங்கே வேற போய் சாப்பிடணும். இதுவே தான் வயிறு அடிச்சிருக்குமே. எவ்வளவுதான் வயிறு அடிச்சாலும் நம்ம போய் சாப்பிடணும். எப்பமா தான் எங்களை எப்படி கூட்டு வருவ, அதையும் வேண்டாம்னு சொன்னா எப்படி? நம்மளுக்கெல்லாம் இதே போதும். வேணா அங்க வந்து 1 இட்லியோ 2 இட்லியோ திம்மே, அதுக்கு மேலலாம் நம்மளால முடியாது. நான்லாம் நினைச்சு வச்சிட்டேன் பிரியாணி தான் வாங்கி திங்கணும்னு. நான்லாம் அங்கே போய் மெனு பார்ப்பேன், அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன் என்னென்ன வாங்கணுன்ட்டு. என்ன மாதிரி ஹோட்டல்னு தெரிலலாம், விதமாக இருந்தால் என்ன செய்யறது? இப்போமே டிசைட்லாம் பண்ணி வைக்கலனா. நான்லாம் மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் திங்கணும்னு யோசிச்சிருக்கேன். அட சோத்து கலைஞ்ச 4 முடி, ஒரே நேரத்தில் இவ்வளோ திம்பிய, எங்கேயும் சோறு ஓடிடவா போகுது? நான்லாம் வயிற்றுக்கு வஞ்சனம் இல்லாம திம்பே சின்ன பொண்ணு, அதனால எனக்கு நல்லா சாப்பிடலாம். எனக்கு இடம் இருக்கு வயிற்றுல. நீங்க தின்னுங்க 4 முடி, எவ்வளவு வேணாலும் தின்னுங்க. அதானே மீனா, பாத்தியா? வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது சின்ன பொண்ணு. எக்கிருக்கி கெடிச்சா? இப்போ தெரியாது, போக தெரியும். சரி, அது உங்கள் விருப்பம். சீக்கிரம் குடிங்க, செல்வம் வந்து சொல்லிட்டு போயிருக்காம்ல. உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது போலலாம். ஆமா காயத்ரிக்கோ, பாத்தீங்களா? பெசாட்டி எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எப்பவும் கலகலன்னு தான் நாங்கள் இருப்போம். வரையிலா? சரி வாரம், கண்டிப்பா வாரம். சரியாச்சோ, நாங்க வாரோன்னே. கூழ் அடி பொலியா இருந்துச்சு. இவ வருவாவனே உங்களுக்கு காசு கொடுக்க. சரி மக்களே, திரும்பி வாங்கன்னு. ஏக்கோ, நீங்க எங்க கூட தானே பஸ்ல வருவீங்க? ஆமா மீனா, இதெல்லாம் நாங்க முதல்ல பேசி வச்சிட்டோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பஸ்ல வர்றதுக்கு. பிளான் எல்லாம் தடபடலா போட்டிருக்கீங்களே. நம்ம இங்க வரத பிளான் போட்ட உடனே நான் இந்த பிளானை போட்டுட்டேன். இது எங்க அக்காக்கே தெரியாது தெரியுமா? கண்மணி அக்கா ஒரு மாஸ்டர் மைண்ட். சரி வாங்க, பஸ் இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஏன்னா சின்ன பொண்ணு, ஹோட்டலுக்கு போகணும். அங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான் பஸ்ல ஏறணும். ஆமால சின்ன பொண்ணு, ஹோட்டலுக்கு போகணும். சாப்பிட்றமோ சாப்பிடலையோ, ஆனா அங்க போகணும். இல்ல ஆமா போகலாம், ஆனா பஸ்ஸுக்கிட்ட தானே வர சொன்னவன். அங்க போகலாம், வாங்க. சின்ன பொண்ணுக்கோ, நீங்க எப்போ இப்படிதான் சுத்திட்டு இருப்பீங்களோ? இப்படி வெளியூர்லாம் சுத்த மாட்டோண்டே, ஆனா ஊருக்குள்ள நிறைய சுத்துவோம். நல்ல ஜாலியா இருக்கும் எனக்கு. பெசாட்டி நீங்க அந்த வீடை காலி பண்ணிட்டு எங்க ஊருக்கு வந்துருங்க, அப்புறம் நம்ம எப்பவும் சுத்தி பார்த்துட்டே இருக்கலாம். எப்படி? நல்லா இருக்கும் எனக்கு. சின்ன பொண்ணு, பஸ் எங்க இருக்கு? நம்ம பாட்டுல போயிட்டு இருக்கோம். சரசக்கோ, இப்படித்தான், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் சொல்றேன். சின்ன பொண்ணு, ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட மறக்க கூடாதுன்னு. ஆமாக்கோ, சாப்பாடு திங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு. ஐ மீரா, எங்கள் இனமடி நீ. நம்ம கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும், ஆனா அது மட்டும் காணாது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணும். சரியா? ஐ ஜாலி. நானும் எல்லா ஃபோட்டோயும் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேத்துவேன். அப்போ வாங்க, சத்தியம் பண்ணுங்க, நம்ம ஐஸ்கிரீமை வயிறு முட்டை சாப்பிடணும், வளைச்சு ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டேட்டஸாக போட்டு தள்ளணும், இருக்கிற எல்லாத்தையும் கடுப்பேற்றணும். எப்படி? ரெடியா? சத்தியம் சத்தியம் சத்தியம். மீரா, ஆக்கா, எங்க குரூப்ல சேர்றதுக்கான 32 பொருத்தமும் உனக்கு பக்காவா பொருந்தது. இக்கு, நீங்க எல்லாருமே எப்பவும் இப்படிதானா, இல்லைன்னா இப்படிதான் எப்பவுமே வா? சந்தேகமே வேண்டாம், இப்படிதான் நாங்க எப்பவும். மக்களே, உங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? சரி, மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம், சரியா? பை.